வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்லாம், கிறிஸ்டின் முதல்ல அது யாருடையது அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல இது ரெண்டுமே இந்த மண்ணுக்குரியதோ, தமிழர்கள் பண்பாட்டுக்குரியதோ கிடையாது. இது 2மே ஐரோப்பியனுடைய இது. அவங்க இந்த உலகத்தை ஆளணுங்கிற சூழ்ச்சியில் இது ரெண்டையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை நம்ம அப்புறம் இது பண்ணிக்குவோம். முதல்ல பைந்தமிழ் ரோமாபுரி மூலம் ஆட்சி செஞ்சவன் பாண்டியன். முதல்ல தமிழர்கள் புவியியல் சார்ந்த அமைப்பு அப்படின்ட்டு பார்ப்போம். தொல்காப்பியம் ஐவகை நிலங்கள், இதுதான் இந்த நிலங்களுடைய சுழற்சி. புரிஞ்சுச்சிங்களா? இதுதான் இந்த நிலங்களோட சுழற்சி. மொத்தம் அச்சரேகை, தீர்க்கரேகை, கடகரேகை, மகர ரேகை அப்படின்ட்டு. அச்சரேகை நமக்கு தெரிஞ்சது அச்சரேகை, தீர்க்கரேகை, பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது முக்கண் முதற்கொள்வது உங்களுடைய விஷயங்கள். இது மூன்றுங்கிற இலக்கணத்தில் எடுக்கணும். அதேமாரி 7 அப்படிங்கிறது வள்ளுவன் 7ங்கிற வாக்கியத்தில் நீரை அடிப்படையாக வச்சிருப்பார். 7 கடலை அதேமாரி போகர் சப்த கண்டம்னா இந்த 7 கண்டங்களை அடிப்படையாக வச்சுருப்பாங்க. இதுதான் இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறைகள், அதாவது தமிழர்கள் புவியியல் சார்ந்த அமைப்பு. இந்த இஸ்லாம், கிறிஸ்டின் இதெல்லாம் தூக்கி அங்கிட்ட தூர விட்டுங்க. இதெல்லாம் முதல்ல தமிழ் நூல்களை எடுத்து ஆய்வு பண்ணி நம்மளோட விஷயங்கள் தான் நம்ம கவனிக்கணும். அடுத்த நமக்கு தேவையே கிடையாது. ஐரோப்பியன் அவனோட இது அதுமாரி அங்கே இது எப்படி திருடப்பட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை திருச்சி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இல்லை, அங்கேயே நடந்திருக்கு. ரோமாபுரிலேயே இருக்கு. ரோமாபுரியில் முதல் திருச்சபை அப்படின்னு கத்தோலிக் அப்படிம்பாங்க. கத்தோலிக் திருச்சபை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாதா அப்படிங்கிறத கும்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பின்னாடி ஊற்றிக்கிட்டது. சூரசம்வர்த்தினி கிருஷ்ண மாயை நமக அப்படிம்பாங்க. தமிழில் உள்ள தமிழர்கள் தமிழ் நூல்களை ஆய்ந்திருந்தால் தான் புரியும். நீங்கள் பைபிளுங்கிறது பைந்தமிழ்லேருந்து திரிக்கப்பட்ட ஒரு நூல். புரிஞ்சுச்சிங்களா? பைந்தமிழ்லேருந்து திரிக்கப்பட்ட ஒரு நூல். அது தமிழர்களுடைய நூல்களை எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி திருச்சி பார்த்துருக்காங்க, முடியல. ஆனால் இங்கே இஸ்லாமும் கிறிஸ்டினும் தமிழர்களுக்கு கிடையாது. அது ஐரோப்பியர்களுடைய சூழ்ச்சி. புரிஞ்சுச்சிங்களா? இந்த சூழ்ச்சியில் தமிழர்கள் சிக்காமல் இருங்க. முதல்ல தமிழர்களுக்கு இயற்கை சார்ந்த மதம் அப்படின்னா வெறின்னு பொருள். தமிழர்களுக்கு மதம் கிடையாது. சைவங்கிறது சமயம், அது இயற்கை அணுவெளி கோட்பாடு அப்படிம்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பாவை யோனிலேருந்து பிறப்பை அதில் இதுன்ட்டு போய் எழுதிருப்பாங்க. முதல்ல இந்த வாக்கியங்கள் யோனி அப்படிங்கிறதெல்லாம் சித்தர்கள் பரிபாடல் அவங்களுக்கெல்லாம் அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது இந்த நூல்களை எடுத்து அவங்க திருட்டு எழுதி பார்த்துருக்காங்க. ஒன்றும் கதைக்கு ஒத்து வரல. அகத்தியர் வழிபாடல் யோனி என்ற தலை என்ற எழுத்தல் நிலையில் அணுவென்றால் முனையாக சிவனையை வச்சு அகாரம் என்ன பதியம் என்ன சுச்சமாக கனவென்ன விற்புருவமாக என்ற விதி கைலாயம் என்பதென்ன பரத்தின் துணுவென்றன் சூரியன் தன் புறத்தை நோக்கி சார்ந்தவருக்கு சித்தி முத்தி தருமைதான். உண்மை என்பது வெட்ட வெளிச்சம். புரிஞ்சுங்களா? அதனால் தமிழ் நூல்களை எடுத்து ஆய்ந்தறிந்து படித்து பாருங்கள். இந்த விஷயத்துலேருந்து நீங்களே விடுபட்டு வெளில வந்துடுவீங்க. அதனால் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார். சிவனுடைய திருவடியை பற்றி கொள்ளணும். ஏன்னா அவரால் தான் இந்த இதுலேருந்து மோட்சம் கொடுக்க முடியும்.